வணக்கம் மாணவர்களே. 12ஆம் வகுப்பு தமிழ் தேர்வுக்காக தயாராகிட்டு இருக்கீங்களா? இந்த எக்ஸாமை எப்படி ஈஸியா ஃபேஸ் பண்றது, எப்படி நிறைய மார்க்ஸ் வாங்குறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? கவலையே வேண்டாம். வாங்க, இந்த தேர்வுக்கு பின்னாடி இருக்கிற முழு அமைப்பையும் நம்ம ஒன்னா சேர்ந்து அலசி ஆராயலாம். பொதுவா ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே ஒரு கேம் பிளான் இருக்கும் இல்லையா? நம்ம தமிழ் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் எப்படி எந்த அடிப்படையில தயாரிக்கிறாங்கன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வாங்க, அத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். நாம இன்னைக்கு ஒரு 5 முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். இந்த 5 ஸ்டெப்ஸை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும், எக்ஸாம் உங்களுக்கு ரொம்பவே சுலபமாயிடும். முதல்ல எக்ஸாம் ப்ளூ பிரிண்ட், அப்புறம் சிலபஸை எப்படி மேப் பண்றது, மார்க்ஸ் எப்படி பிரிச்சிருக்காங்க, கொஸ்டின் பேப்பர் உள்ள என்ன இருக்கு, கடைசியா உங்களுக்கான ஒரு சூப்பர் ஸ்மார்ட் ஸ்டடி பிளான். இது எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்க்கலாம். சரி, வாங்க முதல் விஷயத்துக்குள்ள போலாம். எந்த ஒரு எக்ஸாம்ல ஜெயிக்கணும்னாலும் அதோட முழு ஸ்ட்ரக்சரையும் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். நம்ம தமிழ் சிலபஸ் எக்ஸாம்காக எப்படி பிரிக்கப்பட்டிருக்குன்னு முதல்ல பார்க்கலாம். இப்ப நீங்க பாக்குறது தான் கவர்மெண்ட் வெளியிட்ட அதிகாரப்பூர்வமான சிலபஸ் டிவிஷன் டாக்குமெண்ட். இதுல பாத்தீங்கன்னா உங்களுடைய 42 பாடங்களையும் 3 முக்கியமான கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. இதுதான் உங்க ஸ்டடி பிளானோட பேஸ்மெண்ட்டே. போன ஸ்லைட்ல பார்த்த அந்த டேபிள் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கா? இதோ பாருங்க, சிம்பிளா சொல்றேன். உங்க சிலபஸ்ல 40% டிஎம்ஏக்கு போகுது, அப்புறம் 30% அப்ஜெக்டிவ் டைப் கேள்விகளுக்கும், மீதி 30% சப்ஜெக்டிவ், அதாவது விளக்கமா எழுதுற கேள்விகளுக்கும் ஒதுக்கியிருக்காங்க. இத மனசுல வச்சுக்கிட்டு படிச்சீங்கன்னா உங்க நேரம் நல்ல மிச்சமாகும் இல்லையா? ஓகே, சிலபஸை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்தாச்சு. இப்போ எந்தெந்த பாடங்கள் எந்த கேட்டகரிக்குள்ள வருதுன்னு இன்னும் கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம் வாங்க. அப்பதான் நாம எங்க அதிகமா கவனம் செலுத்தணும்னு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த டேபிள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நல்லா பாருங்க, எந்தெந்த லெசன் நம்பர்ஸ் டிஎம்ஏக்கு படிக்கணும், எதேதோ ஆப்ஜெக்டிவ் டைப்க்கு, எதேது சப்ஜெக்டிவ் டைப்க்குன்னு இதுல பக்கா தெளிவா கொடுத்துருக்காங்க. மறக்காம இத ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, சிலபஸ பத்தி புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா மார்க்ஸ் எப்படி கொடுக்கறாங்க? கொஸ்டின் பேப்பரை எந்த அடிப்படையில செட் பண்றாங்க? வாங்க, இப்ப கொஞ்சம் நம்பர்ஸ பத்தி பேசலாம். இந்த டாக்குமெண்ட் தான் நம்மளோட கேம் பிளான். கொஸ்டின் பேப்பர் செட் பண்றவங்க ஃபாலோ பண்ற ஒவ்வொரு ரூல்ஸும் இதுல தான் இருக்கு. சொல்லப்போனா இதுதான் அவங்களுக்கான ரூல் புக். இங்க ஒரு முக்கியமான விஷயத்த கவனிங்க. மொத்த மார்க்ல 54%, அதாவது பாதிக்கு மேல உங்களுடைய பாட அறிவு, அதாவது நாலேஜ் டெஸ்ட் பண்றதுக்கு மட்டும்தான் ஒதுக்கியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க பாடங்களை எவ்வளவு ஆழமா படிச்சிருக்கீங்கன்றதா இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க தியரி பேப்பரோட மொத்த மார்க்ஸ் 100. இந்த 100 மார்க்க எப்படி வாங்குறதுங்கிறதுக்கான வழியை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். நீங்க மொத்தம் 70 கேள்விகளை ஃபேஸ் பண்ணுவீங்க. ஆனா பயப்படாதீங்க, இதுல சில கேள்விகளுக்கு இன்டர்னல் சாய்ஸ் இருக்கும். அதனால உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கேள்விக்கு பதில் எழுத ஒரு சான்ஸ் கிடைக்கும். இது ஒரு முக்கியமான சீக்ரெட்னே சொல்லலாம். கொஸ்டின் பேப்பர்ல 40 மார்க்குக்கு ஈஸியான கேள்விகளும், 30 மார்க்குக்கு ஆவரேஜான கேள்விகளும், மீதி 30 மார்க்குக்கு மட்டும்தான் கஷ்டமான கேள்விகளும் கேட்பாங்க. அப்படின்னா என்ன, நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணாலே ஈஸியா 40 மார்க்ஸ் வாங்கிடலாம். இப்போ இங்க பாருங்க, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ், வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ், அப்புறம் லாங் ஆன்சர்ஸ். இந்த ஒவ்வொரு டைப் ஆஃப் கொஸ்டினுக்கும் எவ்ளோ மார்க்ஸ் பிரிச்சிருக்காங்கன்னு இந்த டேபிள தெளிவா பார்க்கலாம். சரி, இவ்ளோ நேரம் தியரிய பார்த்தோம் இல்லையா? இப்போ இதெல்லாம் நிஜத்துல எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க, சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து சில கேள்விகளை எடுத்து பார்க்கலாம். உதாரணத்துக்கு, உயிரினம் மேலானது எதுன்னு ஒரு கேள்வி. இது சிஎல் பகுதியிலிருந்து கேட்கப்படுற ஒரு ரொம்ப நேரடியான 1 மார்க் கேள்வி. இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் சொல்லணும்னா பாடத்தோட அடிப்படையான விஷயங்களை நீங்க நல்லா ஞாபகம் வச்சிருக்கணும். இப்போ அதே மாதிரி கிராமர் பகுதியிலிருந்து ஒரு கேள்வி பாருங்க. வினைத்தொகை என்றால் என்ன? இதுவும் ஒரு முக்கியமான டெஃபினிஷனை டெஸ்ட் பண்ற கேள்விதான். ரெண்டுக்கும் இருக்கிற ஒற்றுமையை பாருங்க. நீங்க சாம்பிள் பேப்பரை எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அதுல இலக்கியம், இலக்கணம் மட்டும் இல்லாம ஒரு பத்திய படிச்சு பதில் சொல்றது, ஒரு ஃபார்ம் ஃபில் பண்றதுன்னு இப்படி பலதரப்பட்ட திறமைகளை சோதிக்கிற மாதிரி கேள்விகள் இருக்கு. சரி, இப்போ நாம இந்த எக்ஸாம் கோட கிராக் பண்ணிட்டோம். இந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சு நம்ம வெற்றியை நாம எப்படி டிசைன் பண்ண போறோம்? இவ்ளோ நேரம் நாம பார்த்த எல்லா விஷயங்களையும் வச்சு உங்களுக்கான ஒரு சிம்பிளான வெற்றி திட்டம் இதோ. முதல்ல சிலபஸ் எப்படி பிரிச்சிருக்காங்களோ அதுல கவனம் செலுத்துங்க. 2வது, எல்லா டைப் கொஸ்டின்ஸையும் பேலன்ஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமா 54% மார்க் உங்க நாலேஜ்க்கு தானே பார்த்தோம் இல்லையா? அதனால பாடத்தோட அடிப்படைகளை நல்லா ஸ்ட்ராங் ஆக்கிக்கோங்க. பாருங்க, இப்போ உங்க கையில ஒரு தெளிவான ப்ளூ பிரிண்ட் இருக்கு. இத வச்சு உங்க வெற்றியை நீங்க தான் டிசைன் பண்ணணும்.
வெறுமனே கஷ்டப்பட்டு படிக்காம இந்த மாதிரி ஸ்மார்ட்டா படிச்சு முழு நம்பிக்கையோட போய் உங்க தேர்வை எழுதுங்க. வெற்றி நிச்சயம்.